ஏகாதேசி என்பது இந்து மதத்தில் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏகாதேசி என்றால் வடமொழியில் 11 என்று பொருள். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த 11வது நாளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. மாதத்தில் 2 முறை வளர்பிறை, தேய்பிறை என ஆண்டிற்கு மொத்தம் 24 அல்லது 25 ஏகாதேசிகள் வருகின்றன. இதில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசி மிக விசேஷமானது. ஏகாதேசி விரதம் ஏன் இருக்க வேண்டும்? அதன் ஆன்மீக மற்றும் அறிவியல் பின்னணி என்ன? அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி ஆழமாக பார்ப்போம். ஏகாதேசி விரதம் ஏன் இருக்க வேண்டும்? இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிக முக்கியமான காரணங்கள் உள்ளன. ஆன்மீக காரணம், உடலையும் மனதையும் பகவானிடம் ஒப்படைத்தல். ஏகாதேசி என்ற சொல்லுக்கு ஆன்மீக ரீதியில் மற்றொரு அர்த்தம் உண்டு. 5 ஞானேந்திரங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். 5 கர்மேந்திரங்கள், கை, கால், வாய், எருவாய், கருவாய் மற்றும் மனம் ஆகிய இந்த 11 இந்திரியங்களையும் அடக்கி அவற்றை இறை வழிபாட்டில் திருப்புவதே ஏகாதேசி. புராண கதை. முரண் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு பெண் சக்தி தோன்றினாள். அவளுக்கு ஏகாதேசி என்று பெயரிட்டார் விஷ்ணு. அவளது பக்தியை கண்டு மகிழ்ந்த பெருமாள், ஏகாதேசி நாளில் உன்னை கொண்டாடி விரதம் இருப்பவர்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வைகுண்ட பதவியை அளிப்பேன் என்று வரமளித்தார். எனவே மகாவிஷ்ணுவின் அருளை பெற இந்த விரதம் அவசியம். அறிவியல் காரணம், உடலை சுத்திகரித்தல். நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு அறிவியலையும் இணைத்தே விரதங்களை வகுத்துள்ளனர். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடலில் அலைகள் தீவிரமாக இருப்பதைப் போல அந்த நாட்களில் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் நமது உடலிலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அமாவாசை பௌர்ணமி அடுத்த 11வது நாளில் ஏகாதேசி நமது ஜீரண மண்டலம் மிகவும் பலவீனமாக இருக்கும் அல்லது ஓய்வை எதிர்பார்க்கும். அந்த நாளில் நாம் உணவை தவிர்த்து விரதம் இருக்கும்போது ஜீரண உறுப்புகளுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கிறது. உடலில் உள்ள நச்சுக்கள், டாக்சின்ஸ்கள் வெளியேறுகின்றன. இரத்த ஓட்டம் சீராகி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. ஏகாதேசி விரதம் இருக்கும் முறை. ஏகாதேசி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க 3 நாட்கள் முக்கியம். தசமி முந்தைய நாள், ஏகாதேசி விரத நாள், துவாதசி மறுநாள். தசமி அன்று இரவில் எளிமையான உணவை உட்கொள்ள வேண்டும். ஏகாதேசி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாளை வழிபட வேண்டும். அன்று முழு உபவாசம், நீர் கூட அருந்தாமல் இருப்பது மிகச் சிறப்பு. முடியாதவர்கள் நீர்மோர் அல்லது பழங்களை மட்டும் உட்கொள்ளலாம். அன்று பகலில் தூங்கக்கூடாது. இரவு முழுவதும் விழித்திருந்து சாக்கரணம், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓதுவது அல்லது பெருமாள் கதைகளை கேட்பது அவசியம். துவாதசி அன்று அதிகாலையில் பாரணை விரதத்தை முடித்தல் செய்ய வேண்டும். அன்று நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்வது வழக்கம். இந்த விரதத்தால் வயிற்றில் சுரந்த அமிலத்தன்மையை சமன் செய்யும். ஏகாதேசி விரதத்தால் கிடைக்கும் பலன்கள். ஏகாதேசி விரதம் இருப்பது ஒரு மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய 3ஐயும் தூய்மைப்படுத்துகிறது. இதன் பலன்கள்: பாவங்கள் நீங்குதல். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் ஏகாதேசி விரதத்தால் சாம்பலாகிவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கடுமையான தோஷங்களும் இந்த விரதத்தால் நீங்கும். மன அமைதியும் நேர்மறை ஆற்றலும். உணவை கட்டுப்படுத்தும் போது மனமும் அடங்குகிறது. கோபம், பேராசை, காமம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து மனதில் அமைதியும் தெளிவும் நேர்மறை ஆற்றலும் பெருகும். அஸ்வமேத யாகத்தின் பலன். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்வதால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரே ஒரு ஏகாதேசி விரதத்தை கர்ம சிரத்தையோடு இருப்பதன் மூலம் பெற்றுவிடலாம் என்று பத்ம புராணம் கூறுகிறது. நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும். அறிவியல் பூர்வமாக 15 நாட்களுக்கு ஒரு முறை உடலுக்கு கொடுக்கும் இந்த ஓய்வு புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதனால் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுள் கிடைக்கும். பிறவி பிணி அறுபடுதல், மோட்சம். ஏகாதசி விரதத்தின் உச்சக்கட்ட பலன் மறுபிறவியற்ற நிலை ஆகும். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பவர்கள் மரணத்திற்கு பின் நேரே மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. சுருக்கமாக சொன்னால், ஏகாதசி விரதம் என்பது வெறும் பட்டினி கிடக்கும் சடங்கு அல்ல. அது உடலை புதுப்பிக்கும் ஒரு அறிவியல் சிகிச்சை, மனதை செப்பனிடும் ஒரு பயிற்சி.
மற்றும் ஆன்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு உன்னத பாதை.